ஹலோ, கட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நோ அபி, ஐ அம் ஹியர். அது ஆக்சுவலி உன்னோட குரல் கேட்டுச்சு இல்லையா, நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அப்படியே கேட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. எனிவே, நீ எப்படி இருக்க? என்ன சொல்லணுமோ சொல்லு. நான் எவ்வளவோ விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா அது ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். என்ன? அபி, உனக்கு நம்மளோட டீல பத்தி ஞாபகம் இருக்கு இல்லையா? அதனாலதான் நீ இப்ப வெளியே இருக்க. ஞாபகம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறேன். அப்ப நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு, சரியா? அதான் நம்ம என்கேஜ்மெண்ட்க்கு. இன்னைக்கு நான் உன் வாழ்க்கைக்குள்ள வரப்போற நாள். இன்னைக்கு வந்துருச்சு அபி. நான் ரெடியா இருக்கேன். வா. நீ ஞாபகப்படுத்த வேண்டியதை படுத்திட்ட. போனை வைக்கிறேன். இன்னொரு விஷயம் அபி, ஒரு தப்பான விதத்துல தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா நான் உன் மேல வச்சிருக்க காதல் பொய் கிடையாது, உண்மை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தப்பான காரியம் பண்ணா நல்ல காரியம் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது தப்புன்னு நீ எனக்கு புரிய வச்சிட்ட. ஓ கமான் அபி, தயவு செஞ்சு இந்த மாதிரி சீரியஸான விஷயம் எல்லாம் பேசாத. பி ஹாப்பி அண்ட் போய் ரெடி ஆகு. இன்னைக்கு நம்மளோட என்கேஜ்மெண்ட். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வரும்போது நீ சோகமான முகத்தை வச்சுட்டு நிக்காத. ஐ வாண்ட் டு see you happy. ஏன்னா அது என்னன்னா, நான் உன்னை வருத்தமா பார்த்தேன்னு வை, என்னோட மூடும் ஆஃப் ஆயிடும். அப்புறம் உனக்கே தெரியும் இல்லையா, நான் அப்புறம் திரும்பவும் கோர்ட்டுக்கு போய் ஜஸ்டிஸ் கேட்கிற மாதிரி நீ பண்ணிடாத. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல? சரி, அப்புறம் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அதாவது நான் வரும்போது நீ என்ன சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமான அபியா இருக்கணும். சிரிச்ச முகம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கிடைக்க போகுது. ஷிட். ஓ, நான் ரெடி ஆகணுமே. இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட். நான் மேக்கப்பும் மாத்தி ஆகணும். ஸ்பெஷல் டே அன்னைக்கு நான் ஸ்பெஷலா இருக்கணும் இல்லையா? தனு என்னப்பா சொன்னா? அவ என்ன மிரட்டுறா? நான் சொன்ன மாதிரி நடந்துக்கலனா அவ திரும்ப கோர்ட்டுக்கு போவாளா? நம்மள விட அவளை ரொம்ப பவர்ஃபுல்லா பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவ நம்மள ஆட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, நம்ம பிளான் என்னன்னு சொல்லுங்க. அவங்களே கன்ஃபெஸ் பண்ணிட்டா. அதாவது நான் கல்யாணமானவ, எனக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டா. அவ எப்படி பண்ணுவா? ஏன்னா டாட், இனிமே அவ போய் சொல்ல வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். அப்படின்னா நீங்க, அதாவது ஒரு பொய் சொன்ன பொம்பளைய உண்மையை சொல்ல வைக்க போறீங்களா? ஹவ்? அவளை குடிக்க வச்சிருவோம். ஒருவேளை போதையில எல்லா உண்மையும் சொல்லிடலாம்ல. அவங்க கிரிமினல் மூளையை கண்ட்ரோல் பண்ண முடியாம போலாம்ல. we never know. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் அவளே எல்லா உண்மையும் வளரிடுவா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ட்ரிங்க் பண்றீங்களா என்ன? உங்களுக்கு தெரியும்ல அது தப்பான விஷயம்னு. இருந்தாலும் நீங்க குடிக்கிறீங்களா? அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்லிருக்கேன்ல, ட்ரிங்க் பண்ணா மனுஷன் சுய நினைவை இழந்துருவான்னு. அது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? காம் டவுன், ஓகே, ரிலாக்ஸ். இந்த லெக்சர் கொடுக்கறது நிப்பாட்றீங்களா ப்ளீஸ்? நான் லெக்சர் அடிக்கிறேனா? நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுமா? சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் எதுவும் கேட்க மாட்டேன். இல்லம்மா, நான் எதை பத்தி கேட்க தயாரா இல்ல. டாட், நீங்களே நான் புரிய வைக்கிறேன். விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. ஆக்சுவலி அது என்னன்னா, கொஞ்சம் எப்பவாவது இந்த மாதிரி காஃப் சிரப் அந்த மாதிரி உடம்பு முடியாதப்ப அதானே யூஸ் ஆகுது. ஆனா இவ இருக்காளே, அதான் பிராச்சி. கண்டிப்பா இது வரைக்கும் அவ அதை தொட்டிருக்கவே மாட்டா. கரெக்ட்? அவ அப்புறம் கை வைக்கலன்னா எப்படி குடிக்க முடியும்? ஏதாவது சொல்லுங்க, நானே சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? கொஞ்சம் உங்க ஃபேமிலி டிராமாவை நிறுத்துறீங்களா என்ன? உங்க அம்மா அப்பா ரோல் எல்லாம் முடிச்சிருங்க. அப்பதான் நம்ம தனு மேல போக்கஸ் பண்ண முடியும். ஓகே, 1 செகண்ட். என்னோட பிளான் பி எப்படி இருக்கு? உன்னோடது இல்ல, நம்மளோடது. நல்லா இருக்கு. இது ஓகேவா இல்லையா சொல்லுங்க. சரி, எல்லாம் தான் டிசைட் பண்ணியாச்சு இல்லையா? நாம போய் என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆவோம். நாம இந்த வாய்ப்பை முழுசா பயன்படுத்தி ஆகணும். ஒருவேளை தனுவோட போனை நம்மளால திருட முடியாம போயிடுச்சுன்னா, அப்ப வேணும்னா நீங்க பிளான் பி ஆரம்பிங்க. நீங்க யாரும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ட்ரிங்க்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நீயும் ட்ரிங்க் பண்ணுவியா? இங்க பாரு, இனிமே குடிய பத்தி நீ ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு அப்புறம் உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும். நான் அத பத்தி சும்மா காமெடி தான் பண்ணேன். பாத்தியா எப்படி சமாளிச்சேன்னு? சரி போங்க, போய் ரெடி ஆகுங்க. போங்க போங்க. வாங்க வாங்க வாங்க, போய் ரெடி ஆகும். இவன் ஏன் திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்கான்? தொல்லை பண்றான். என்கேஜ்மெண்ட் மட்டும் முடியட்டும், அப்புறம் இவனுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பாத்திர வேண்டியதான். Tanu, pick up the call. பிரதீப், நான் உன்கிட்ட சொன்னல எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர் கிட்ட கிளம்பிட்டு இருக்கேன்னு. ப்ளீஸ், நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அது எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஓ கமான் தனு, நீ சொல்ற அதே கிளினிக் வெளியே தான் நின்னுட்டு இருக்க. நீ கிளினிக் உள்ளேயும் இல்ல வெளியவும் இல்ல. நீ ஏன் என்கிட்ட போய் சொல்ற? ஓ, அது ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டாக்டர் சர்மாவோட கிளினிக்கு போயிருந்தேன். அப்புறம் செக்அப் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். டாக்டர் எனக்கு டேப்லெட்லாம் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாம டோசஸ் ஹெவியா இருக்கறனால எனக்கு இப்ப தூக்கம் வருது. நான் ரெஸ்ட் எடுக்கணும். சோ நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். ஓ
அப்படின்னா நான் கிளினிக் வரதுக்கு லேட் பண்ணிட்டேன் இல்லையா? நீ வந்துட்டு போயிட்ட, ஆனா அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு இல்லையா? அதானே தனு? எஸ் யூர் ரைட். இப்பதான் உனக்கு புரியுது. சரி, நான் இப்போ ஒரு வேலை பண்றேன். நான் இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டோசஸ் ஹெவியா இருக்கிறனால என்னால பேசவும் முடியல. யூ நோ ஐ எம் நாட் ஃபீலிங் குட். ஐ வில் கால் யூ பேக். ஓகே, பாய். ஹாய் செல்லம். ஹாய் ஆண்டி. என்னது ஆக்சுவலி உங்களுக்கு கால் பண்ணதே நீங்க இங்க எப்ப வரீங்கன்னு கேக்குறதுக்காக தான். ஆனா உங்களை பார்த்தா ரெடியான மாதிரியே தெரியலையா ஆண்டி? இங்க பாருமா, எங்களால வர முடியாது. வாட்? எங்களால இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. நாங்க தன்னுவ அடியோட இருக்கிறோம். நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியல. விக்ரம் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அபிகிட்ட பேச கூட அவர் தயாரா இல்ல. அவர் ரொம்ப கவலையோட இருக்காரு. தனுவோட வலையில விழக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம்ல. தனு ஆண்டி ஒரு விஷயம் பண்ண முயற்சி பண்றாங்கல்ல, அதை நாங்க எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்த போறோம். ஒருவேளை அப்படி நடந்தா நல்லா இருக்கும். சரி, இங்க பாரு, நான் போனை வைக்கிறேன். டேக் கேர் ஆண்டி. அப்புறம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீயும் ரன்வீரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி அனுப்புங்க. என்ன? செல்ஃபிஸ் மட்டும் இல்ல, பிக்சர்ஸும் அனுப்புறேன். ஓகே, பாய். பை. ஆலியா, மித்தாலி, நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா நடிச்சாதான் இந்த பிளான தனு முழுமையா நம்புவா. சாரி பாட்டி, தனு சைடுல நின்னு நடிக்க கூட என்னால முடியாது பாட்டி. என்னால தாங்கிக்கவே முடியாது. பாட்டி, என்னை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதாவது நான் உண்மையை சொல்ல முயற்சி பண்ணா கூட நான் ஆக்ட் பண்ணதா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க சரியா சொல்றாங்க. பாத்தீங்களா, ஆலியாவே இப்படி சொல்றான்னா தனு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவா. அதாவது நான் வந்து ஆக்டிங் பண்றேன்னு. அதாவது என்னால முடியாது. எனக்கு அவளை பிடிக்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவளை பிடிச்ச மாதிரி எப்படி என்னால நடிக்க முடியும்? இங்க பாருங்க அண்ணி, நாம இத பண்றது உண்மையிலேயே கஷ்டம் எனக்கும் தெரியும். அவளை பிடிக்காம தான் நீங்க எல்லாம் இந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு அவளுக்கு தெரியக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். உங்களுக்கே தெரியும், நான் அவரோட மனைவி. சோ ஆஃப்கோர்ஸ் இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு கோவம் இருக்கு, எனக்கு பிடிக்காது. ஆனா நீங்களாம், அப்புறம் ஆலியா ஸ்பெஷலா நீ, உனக்கு இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா நீ தனுவை ஏத்துக்கிட்டதா கண்டிப்பா நடிச்சுதான் ஆகணும் ஆலியா. வாழ்க்கை ஃபுல்லா அவளை இந்த வீட்ல நீ பார்க்க கூடாதுன்னா அதுக்கு நீ நடிச்சுதான் ஆகணும், உன் அண்ணனுக்காக. ஷியோர், ஐ வில். ஆலியா ஐ வில்னா எனக்கும் ஐ வில் தான். இங்க பாரு மித்தாலி, வாயால சொன்னா மட்டும் போதாது, முழு முயற்சி பண்ணணும். நீங்க அவளை முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னு அவ உங்களை நம்பணும். நாங்க எல்லாரும் திடீர்னு அவகிட்ட போய் நல்ல விதமா நடந்துகிட்டா அவ ஆக்டிங் பண்றதா நினைக்க மாட்டாளா? ஆமா, அது மட்டும் இல்லாம நான் அவளை கோர்ட்ல உருன்னு பார்த்தேன். ஆனா இப்ப அவளை வாத்தனும் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்னா அவ நம்புவாளா? எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அபியவே ஒத்துக்க வச்சுட்டேன். இவங்க எல்லாம் என்ன பெரிய விஷயமானு சொல்லிடுவேன். ஆச்சிதை, நான் வந்துட்டேன். அப்புறம் சரிதா ஆண்டி உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்னு சொன்னாங்க. நான் நேர்ல சொல்லணும்னு தோணுச்சு, அதான் இங்க வந்துட்டேன். நானும் ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். இது உண்மையிலேயே நல்ல விஷயம். நமக்கு எவ்வளவு பேர் உதவி பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. நான் போய் பிராச்சியை பார்த்துட்டு வரேன். பாட்டி, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. இந்த அளவுக்கு எனக்கு பிரக்யாவை பிடிக்குமான்னு கூட எனக்கு தெரியல. அதாவது பிரக்யாவை எனக்கு இப்ப ரொம்பவே பிடிச்சு போச்சு. லைஃப்ல நமக்கு வேண்டியவங்க யாரு, வெளியால் யாருங்கிறத லைஃப் தான் நமக்கு கத்து கொடுக்குது. நான் இதுக்கு முன்னாடி தனு தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் பிரக்யாவை வீட்டு விட்டு அனுப்ப நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் ஆசைப்படுறது என்னன்னா, தனு இந்த வீட்டை விட்டு போகணும், பிரக்யா இந்த வீட்டுல இருக்கணும். ஹலோ எவ்ரிவன், என்ன பத்தி தான் பேசுறீங்களா? ஆஃப் கோர்ஸ், கல்யாணம் ஆக போற பொண்ணை பத்தி தானே பேசி ஆகணும். ஏன் எல்லாரும் இப்படி நின்னுட்டே இருக்கீங்க? என்ன வரவேற்க மாட்டீங்களா என்ன? நான் உன்னை வரவேற்கிறேன் தனு. அந்த ஆர்த்தி தட்டை எடுப்போ. So, we are friends now? Of course we are friends.
நீயா? நீ என்ன நினைச்ச? ரன்பீர் தான் வந்திருக்கான்னு நினைச்சியா? பிராச்சி, எனக்கு ஒண்ணு தோணுது. அது வந்து ரன்பீரோட காதல் உங்க அப்பாவோட காதல் மாதிரி இல்ல. அவர் சித்தியை காதலிக்கிறாரு, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாரு. அதே மாதிரி தான் ரன்பீரும் உன்னை காதலிக்கிறான், ஆனா அதை அவன் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறான். அட, இவர் எங்க போனாரு? எனக்கு நீங்க ரெடி ஆகலையா? தனு வந்துட்டாளா? நீங்க இப்ப ரெடி ஆகணும்ல. இங்க வா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அது வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, வேற ஏதாவது இடமா இருந்தா இந்நேரம் என் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன். உன்னையே எடுத்துக்கோ, ஏன் உனக்கும் உன்னோட ஃபீலிங்ஸை வெளியில காட்டிக்க முடியாம இருக்குல்ல? இல்லனா இந்நேரம் உன் எமோஷனலை காட்டியிருப்பல. என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருப்ப. சில சமயம் சொல்லாமலே அதை புரிய வச்சிருவ. ஆனா நீங்க சொல்லவே மாட்டீங்களே. அப்படிலாம் இல்ல, நான் சொல்லுவேன். அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. ஆனா அதை தவிர வேற விஷயங்கள் இருக்கே, அத உங்களால சொல்ல முடியாம போகலாம்ல. உங்களுக்கு வெளியே காமிக்க தெரிஞ்சதெல்லாம் கோவம் மட்டும். அந்த கோவத்திலே என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் காட்டிடுவேன். உள்ளுக்குள்ள இருக்கிறது, வெளியில இருக்கிறது எல்லாத்தையும். நீ எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்கிற. ஞாபகம் இருக்கா? 2-3 நாளைக்கு முன்னாடி நீ தானே என்கிட்ட சொன்ன, அதாவது இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலான்னு வாயால சொல்லிட்டியே தவிர நீ ரொம்பவே பயந்து இருந்த இல்லையா? அப்ப இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு தான் பயமா இருக்கு. அதாவது என்னால ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற பயம் இல்ல. அதாவது உன்னை விட்டு பிரிய போற நிலைமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, என் மனசு உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ என் பக்கத்துல இருக்கும்போது மொத்த உலகமும் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னோட மனசோட சத்தம் எனக்கு கேக்குது. நீ என்ன அணைக்கும் போது என்னோட மொத்த பயமும் என்னை விட்டு போயிடுது. எனக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த உலகத்தை வாழணும்னு ஆசைப்படுறேன். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். உங்களால தண்ணியையும் சர்க்கரையும் பிரிக்க முடியுமா? அதாவது தண்ணியில கரைஞ்ச சர்க்கரையை உங்களால பிரிக்க முடியுமான்னு கேட்டேன். ஹேய், நான் கூட வாழறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ என்னடா சக்கரை தண்ணின்னு பேசிக்கிட்டு இருக்க? இந்த தண்ணி இருக்குல்ல, அதை நீ அப்படியே எடுத்து வெயில்ல வச்சிரு. அப்புறம் தண்ணி அப்படியே ஆவியாகி போயிடும். அப்புறம் சக்கரை மட்டும் கீழே இருக்கும். மேஜிக். ஆனா உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் உயிர் தியாகத்தை பண்ண வேண்டியதா தானே இருக்கு. நாம அந்த தண்ணியும் சர்க்கரையும் மாதிரி நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எப்போ உங்களோட தான் இருப்பேன். இருப்ப என்ன, இருந்துதான் ஆகணும். அது சரி. இப்ப எனக்கு நீ அருமையா புரிய வச்சிருக்கல, அதனால இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நீங்க எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இப்ப நீங்க ரெடி ஆகுறீங்க. சரியா? நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறேன், நீங்க ரெடி ஆகுங்க. வாங்க. முடிஞ்சுதா? வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. பிராச்சி, பேச்ச மாத்தாத. ரன்பீர் உன்னை மறைஞ்சிருந்து பார்த்தத நான் பார்த்தேன். எப்படி உங்க அப்பா உங்க அம்மாவை பாப்பாரோ அப்படியே சைலண்ட் லவ் ஸ்டைல்ல ரன்பீர் அப்படியே உன்னை ஒளிஞ்சிருந்து சஹானா, இங்க நீ தனு ஆண்டி கேஸ்ல ஹெல்ப் பண்ண வந்திருக்கியா இல்ல ரன்பீரோட லவ் ஸ்டோரி எழுத பிராச்சி, உன் கண்ணுக்கு தெரியலையா? ஆனா ஏன் கண்ணுக்கு தெளிவா தெரியுது? எனக்கும் எல்லாம் தெரியுது, தெளிவா தெரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நான் முயற்சி பண்றேன், அவாய்ட் பண்றேன். ஏன்னா எந்த அளவுக்கு அவனை பத்தி நான் யோசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் தான் பாதிக்கப்படுவேன். ஏதோ சொல்லுவாங்களே, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த பத்தி நம்ம யோசிச்சு கஷ்டப்படக்கூடாது. அப்படி இருக்கும்போது அதை அப்படியே விட்டுறது தான் நல்லது. என் லவ் ஸ்டோரி எப்பவும் முழுமை அடையாது, இப்படிதான் இருக்கும். அப்பா அம்மா மாதிரி இல்ல. எக்ஸாக்ட்லி உங்க அப்பா அம்மா காதல் மாதிரி தான். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக யாரோடய சண்டை போட தயாரா இருக்காங்க. யார் கூட வேணாலும் சண்டை போடலாம். ரியா என் கூட பிறந்த தங்கச்சி. ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். ஹேய், அது நீ உன் ஸ்டூடெண்டா ஒரு கேள்வி கேட்ட இல்லையா? இப்ப இந்த ஸ்டூடெண்ட் இந்த டீச்சரை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த விட்டல் பூச்சி எதுக்காக பிறக்குதுன்னு சொல்லு.
ஏன் விட்டில் பூச்சினா தெரியும்ல, அதான் விட்டில் பூச்சி. அதான் நெருப்புல விழுந்து இறந்துருமே. அந்த விட்டில் பூச்சி இருக்குல்ல, நெருப்புல விழுந்து சாகறதுக்காக தான் பிறக்குது. அப்புறம் நீதான் அந்த நெருப்பு. நான் உன்னோட விட்டில் பூச்சி. நீங்க ஏதாவது ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க திரியா இருங்க, நான் சுடரா இருக்கேன். எரியலாம் அணையலாம், ஆனா சேர்ந்தே இருப்போம். வாவ் வாவ். உன்னோட கேள்வியால, ஐ மீன் உன்னோட பதிலால என்னோட கேள்வியை நீ இப்ப மாத்திட்ட. இங்க வாங்க.